ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தை உங்களை நிச்சயம் மாற்றி அமைக்கும். ஆமென். கேட்கும்படியான வாஞ்சையோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயம் பேசுவார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களுக்கும் பதிலை அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தியானிப்பதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட அவருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். கலாத்தியர் 4:18 வாசிக்க கேட்போம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல கவனிங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். வைராக்கியம், அதை 2 கோணத்தில் நாம் பார்க்க முடியும். வைராக்கியம் பொல்லாதது, இன்னொன்று வைராக்கியம் நல்லது. ஹல்லேலூயா. புரியல? வைராக்கியம் நல்லது, அதே நேரம் வைராக்கியம் கெட்டது. நல்ல வைராக்கியமும் இருக்கிறது, கெட்ட வைராக்கியமும் இருக்கிறது. இங்கே பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை அழுத்தமிட்டு எழுதுகிறார். நல் விஷயத்தில் வைராக்கியம் நீங்கள் காட்ட வேண்டும். ஆமென். தீய வைராக்கியங்கள் வேண்டாம். மனிதர்களிடத்தில் நீங்கள் வெறுப்போடு, கசப்போடு, கோபத்தோடு காண்பிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் உங்களுக்குள் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 இந்த 3 வசனங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி ஒரு 19 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் தேவனுக்கு எதிரானவை அல்லது தேவனுக்கு விரோதமானவை, அவருக்கு பிடித்தமற்றவை. இந்த 19 காரியங்களும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது. அன்றைக்கு கலாத்திய சபையில் இருந்த தேவ பிள்ளைகளுக்குள் இந்த 19 இருந்தபடியினால் அவர் எழுதுகிறார். இவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் இவைகளை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் என்று அவர் பட்டியலிடும் பொழுது அந்த 19 காரியங்களில் ஒன்று 20ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கு வைராக்கியம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று வைராக்கியம். சிலருக்கு வைராக்கியம் உண்டு. இந்த நபர்கிட்ட நான் செத்தாலும் பேச மாட்டேன், இந்த ஆளுகிட்ட செத்தாலும் நடையாற மாட்டேன். இந்த மாதிரி வைராக்கியம், இந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி யாராவது வைராக்கியத்தோட வந்தீங்கன்னா, இந்த ஆராதனையில தூக்கி எரிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். இல்லாட்டி பிசாசு உங்களை லீட் பண்ணிட்டு போவான். நல்லா இருக்கிற மாதிரி தெரிய பின்னாடி ஒரு பயங்கர ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுவான். மாம்சத்தின் கிரியைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கக்கூடாது. மனுஷீக வைராக்கியம், பகையோடு கூடிய, சண்டையோடு கூடிய, வெறுப்போடு கூடிய, விரோதத்தோடு கூடிய வைராக்கியத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம், வைத்துக் கொள்ள வேண்டாம். 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதும், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதத்தில் பவுல் எழுதுகிறார். அதனுடைய 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும்
பவுல் கலங்கி எழுதுகிறார், இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டோ, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமோ என்று உங்களை குறித்து ஒரு விதமான பயத்தோடு காணப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பிசாசினால் கொண்டு வரப்படுகிற இந்த வைராக்கியம் உங்களுக்குள் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற வைராக்கியம், நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தீய வைராக்கியம் உங்களுக்குள்ளே வேண்டாம். மாம்சத்தின் கிரியைகளில் வெளிப்படக்கூடிய கோபத்தோடு, சண்டையோடு, எரிச்சலோடு, பகையோடு வரக்கூடிய இந்த வைராக்கியம் உங்களுக்குள் வேண்டாம். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே என்னை விட்டு அதை எடுத்து போடுகிறேன் என்று உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை அப்படியே என்னால் எடுத்து போட முடியல, இந்த ஆள் பண்ணதை என்னால் மன்னிக்கவே முடியாதையா, இவர் பண்ணது பயங்கரமான காரியம், இதை மறக்கவே முடியல அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்தில் பலன் கேளுங்கள். ஹல்லேலூயா. எந்த வைராக்கியமாய் இருந்தாலும் அவர் எடுத்து போடுவதற்கு அவரிடத்தில் சொல்யூஷன் இருக்கு, அவர்கிட்ட வழி இருக்கு, அவர்கிட்ட நிவாரணி இருக்கு, அவர் சரி செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. வைராக்கியம், தீய வைராக்கியங்கள் உங்கள் இருதயத்தில் வேண்டாம். இப்போ பவுல் மூலமாய் கலாத்தியருக்கு எழுதின அந்த காரியத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன். நீங்கள் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, தீய வைராக்கியம் அல்ல, நல் விஷயத்தில் வைராக்கியம் காட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நல் விஷயத்தில் வைராக்கியத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாலே போதும், தீய வைராக்கியம் ஓடியே போயிடும், நிற்காது. ஆமா, ஒளி வந்தால் இருள் எங்கே நிற்கும்? வெளிச்சம் ஒரு இடத்தில் வந்து விட்டால் இருளே போ போ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக போய்விடும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது சொல்லி சொல்லி போக வேண்டியதல்ல, அடிச்சு அடிச்சு அனுப்ப வேண்டியதல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிய போயிடும். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லக்கூடியது நல் விஷய வைராக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. வைராக்கியமற்ற, நல் விஷயத்தில் வைராக்கியமற்ற வாழ்க்கை வாழ்கிறபடியினால் தான் தீய வைராக்கியம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கூடு கட்டி கும்மாளமிட்டு விடுகிறது. நம்பர் 1, நான் எதிலே என் வைராக்கியத்தை காட்ட வேண்டும் என்றால், கர்த்தரே தேவன் என்பதில் வைராக்கியமாயிருங்கள். ஆமென். அடிச்சு அதுல அழுத்தமிட்டு நில்லுங்க, அசைய மாட்டேயா. கர்த்தரே தேவன் என்பதில் நான் வைராக்கியமாயிருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும். யோபு எல்லாவற்றையும் இழந்தார், அத்தனையும் இழந்தார். இருந்த ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, மாடு, அதோடு நினைச்சா 10 பிள்ளைகளையும் இழந்தார். அப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் இன்னும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மனைவி, யோபையாவுடைய மனைவி, அவங்களுக்கு வெறுத்து போச்சு, அவங்களுக்கு ஆண்டவரை புளிச்சு போச்சு. ஒருவேளை புளித்த இருதயத்தோடு வந்திருப்பீங்கன்னா உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்பதில் நீங்கள் வைராக்கியமாய் நிற்பீர்கள் என்றால் உங்க வைராக்கியத்திற்கு பலன் உண்டு. தீய வைராக்கியமாய் இருந்தாலும் பலன் உண்டு, நல் வைராக்கியமாய் இருந்தாலும் பலன் உண்டு. தீய வைராக்கியத்திற்கு பலன் அளிப்பவன் பிசாசு, நல் வைராக்கியத்திற்கு பலன் அளிப்பவர் கர்த்தர். எந்த ஒரு வைராக்கியம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதோ அதற்குரிய பலனைத்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். தீய வைராக்கியம் உள்ளே இருந்து கொண்டு நல் வைராக்கியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நல் வைராக்கியம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது தீய வைராக்கியத்தின் பலன் உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்ணை மூடிக்கோங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
நல் விஷயத்தில் நான் வைராக்கியம் கொள்வேன். ஆமென். நம்பர் 1, கர்த்தரே தேவன் என்பதில் வைராக்கியம் கொள்ளுங்கள். மோசேயினிடத்தில் 10 கட்டளைகளை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். பிரதானமான முதற் கட்டளை என்னவென்றால், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்களை உண்டாக்க வேண்டாம். நம்பர் 1, கர்த்தரை தவிர வேறே தேவர்களை எக்காரணம் கொண்டும் எச்சூழ்நிலையிலும் எந்த ஒரு சுய லாபத்திற்காகவும் நீ அனுமதித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் கர்த்தரே தேவன் என்கிற உறுதியான வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இவர்கள் வைராக்கியத்தை இவர்களில் இருந்து எடுத்து போடும்படியாய் பிசாசு ஒரு கங்கணம் கட்டினான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல் வைராக்கியத்திற்கு பரீட்சை உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள நல் வைராக்கியம் இருக்கிறதுனால தான் இந்த பரீட்சையும் போராட்டமும். ஆமென். ஆமா, அதுக்காக தான் அந்த பரீட்சை, அதுக்காக தான் அந்த பிரச்சனை, அதுக்காக தான் அந்த போராட்டம். நல் வைராக்கியம் உள்ளே இருக்கிறபடியினால் தான் பிசாசு எடுத்து போடுறதுக்கு வர்றான். என்னடா இவன் கர்த்தர் கர்த்தருங்கிறான், சர்ச்சு சர்ச்சுங்கிறான், ஆராதனை ஆராதனைங்கிறான், ஆத்துமா ஆத்துமாங்கிறான், எப்பவும் ஜெபம் எப்பவும் ஆராதனை. இதனால தான். ஆமா, நிறைய நேரம் நினைக்கிறீங்களே, பக்கத்து வீட்டுக்காரி ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், ஆண்டவரையும் தேட மாட்டேங்கிறான், ஒரு பிரச்சனை இல்லை, நான் கடந்து ஒரு நாள் மூக்க சீந்திரேன், ஒரு நாள் மண்டையை குடைகிறேன், என்னெல்லாமோ வந்துடுது. வயிற்றுல இருந்த மாதிரி இருக்கு, மண்டைக்கு வந்துடுது, மண்டையில இருந்த மாதிரி இருக்கு, காலுக்கு வந்துடுது. அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்குள்ள நல் வைராக்கி இருக்கிறதுனால பரீட்சை போராட்டம், ஆனா ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க பரீட்சையும் போராட்டமும் வெற்றியில் கொண்டு உங்களை நிறுத்தும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் கர்த்தரை மறுதலிக்கும்படியாய் பரீட்சை தேசத்தின் ராஜாவின் இடத்திலிருந்து வந்தது. சும்மா அசால்ட்டா வரல. ஆமா, நீங்க சொல்றீங்களா, எனக்கு மட்டும்தான் வர்றதெல்லாம் மண்டைய உடைக்கிற மாதிரி பிக்கிற மாதிரி பெருசா வந்துருது. ஆமா, பெருசா வருதுன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பெரிதாய் ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அத்தனை ஒட்டகம் செத்தது டபுளா கிடைக்கிறதுக்கு, அத்தனை மாடும் செத்தது டபுளா கிடைக்கிறதுக்கு, அத்தனை ஆடுகளும் செத்தது டபுளா கிடைக்கிறதுக்கு. தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது உங்கள் பிடரியை கீழாக்கும்படியாய், தலை குனிய பண்ணும்படியாய் அவன் ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இப்பொழுது எல்லோரும் பணிகிறார்கள். இவர்கள் உறுதியான தீர்மானத்தோடு நின்றார்கள். எக்காரணம் கொண்டும் இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைக்கருவிகள் அத்தனையும் பெரிய முழக்கத்தோடு வாசிக்கப்பட்டது, கீத வாத்தியங்கள். அவைகள் முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனை பாபிலோனிய மாகாணத்தில் இருந்த அத்தனை பாபிலோனியர்கள், பிற தேசத்திலிருந்து வந்தவர்கள், இங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் அத்தனை பேரும் விழுந்து வணங்கினாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ துணிந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் இம்மூவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். 15வது வசனத்தின் கடைசி வரிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நேபுகாத்நேச்சார் கேட்கிறான், இவ்வளவு துணிச்சலா நிக்கிறீங்களடா? பாபிலோன் மாகாணத்தை ஆட்சியில இருக்கிற அத்தனை ஜனங்களும் விழும்போது நீங்க மாத்திரம் இவ்வளவு கெத்தா நிக்கிறீங்களே, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற மனுஷன் யாருன்னு கேட்கல, தேவன் யார்? ஹல்லேலூயா. அப்படின்னா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு மமதை இருந்தது. பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சாருக்குள் ஒரு கர்வம் இருந்தது. தெய்வமே வந்தாலும் என் ஆணைய மீறவனை காப்பாற்ற முடியாது. ஆகவேதான் அவன் அப்படி கேட்கிறான், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார்?
கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க தெளிவாக அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. 16வது வசனத்தின் இறுதி பகுதியை பாருங்க. நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உனக்கு பதில் சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஏன்னா பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுப்பாரியா. எல்லா இடத்துலையும் வாயை திறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எல்லா இடத்துலையும் வாயை திறக்கக்கூடாது. சில இடத்துல நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அமைதியாகி விடுகிறார்கள். நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொற்சொலையை நாங்கள் வணங்குறதில்ல. காரணம், எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. கர்த்தரே எங்கள் தேவன். ஆமென். இந்த ஒரு மேலான வைராக்கியம் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பெரியவர்களே, சிறுவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்போ மூச்சு காத்து உங்களை விட்டு வெளியே போகுதோ, அல்லது கிறிஸ்துவின் வருகை உங்கள் மரணத்திற்கு முன்னாக முந்திக் கொள்ளும் என்றால், அந்த சமயம் வரையிலும், அந்த நொடிப்பொழுது வரையிலும் கர்த்தரே தேவன் என்பதில் உறுதியாயிருங்கள், வைராக்கியமாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்படி அவர்கள் வைராக்கியமாய் இருந்தபடியினால் சூளை 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. ஆமா, சில நேரம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏன் வருதுன்னா, நீங்க சீக்கிரத்துல ஒரு மேன்மையை பார்க்க போறீங்க. நீங்க வம்பு பண்ணி மாட்டுனீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க உல்டா காரியங்களை பண்ணிட்டு, வேண்டாத காரியத்தை பண்ணிட்டு, ஏதோ ஒன்றில் போய் சிக்கிக்கிட்டு அதுல போய் நின்றுக்கிட்டு பாஸ்டர் நீங்க பிரசவம் பண்ணீங்க, அடி மேல அடி விழுதுன்னா சீக்கிரத்தில் ஒரு காரியம் நடக்கும்னு சொல்ல ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க சரியாய் கர்த்தரை பின்பற்றி நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள் என்று சொன்னால், சில பிரச்சனை, சில போராட்டம் தலையை பிச்சுக்கிற மாதிரி வருதுன்னா பின்னாடி ஒன்று பெரிதாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 7 மடங்கு சூளை. இவங்க சொல்லிட்டாங்க 7 இல்லை 70 மடங்கு அதிகரிச்சாலும் வணங்க மாட்டோடா. நேபுகாத் நேச்சார் சொன்னான், தூக்கி போடுங்கடா உள்ள. இப்போ அவர்களை கட்டினார்கள், கயிறுகளால் கட்டி உள்ளே தூக்கி வீசினார்கள். 3 பேராய் போனார்கள். 4வது நபராய் கர்த்தர் உள்ளே இறங்கியா, அங்கே 4 பேராய் அக்கினி சூளையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ வைராக்கியமா இருக்கும்போது சில நேரம் கர்த்தர் எங்கேயோ நிற்கிற மாதிரி தான் தெரியும். தேவன் மீது வைராக்கியமா இருக்கிறேன்யா, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறதெல்லாம், நடக்கிற காரியத்தை பார்த்தா கர்த்தர் என்னையோ எங்க தனியா விட்டுட்டு அவர் எங்கேயோ தூரமா போயிட்டாரு. இல்லைங்க, உங்க கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனை முத்தும் போது கண்டிப்பா வந்துருவாரு. ஹல்லேலூயா. தூக்கி உள்ள போடவும் கர்த்தர் இறங்கிட்டார். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் உள்ளே இருந்து காத்து கொண்டிருந்தாருன்னு தெரியல. உள்ளே விழவும் அங்கே அவர்களை ஏந்தி கொண்டார். வேதம் சொல்லுது, அவங்க மேல அந்த தீயினுடைய ஸ்மெல், அந்த வாசனை கொஞ்சம் கூட படலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல தீ கத கத கதன்னு எரியுதுன்னா பக்கத்துல போனாலே அந்த டஸ்ட்லாம் நம்ம மேல, அந்த குப்பை விழுறதுல நம்ம ட்ரெஸ்ல ஒரு ஸ்மெல் வந்துடும், தீ வாடை வந்துடும், அக்கினி வாசனை வந்துடும். ஆனா அன்னைக்கு சூளைக்குள்ளே போட்டாலும் அவர்கள் ட்ரெஸ்ல கொஞ்சம் கூட வரல, ஒரு துளி கூட வரல. காரணம், அங்கே ஒரு நல்ல ஒரு சேஃப்டி, நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தை அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்ததன் முடிவு என்னன்னு சொன்னா, பாபிலோன் மாகாணத்துல என்னைக்கு ரிப்பன் கட் பண்ணாங்களோ அன்னைக்கே தக 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 தகன்னு ஜொலிச்சிட்டு இருந்த 60 அடி சிலை அம்போன்னு விழுந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்குள்ள வைராக்கியம் வந்து அந்த பேய்க்குளத்துக்குள்ள இருக்கிறது விழும். ஆமா, இங்க இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஊழியர்களாய், விசுவாசிகளாய் நாம் இணைந்து கர்த்தரே தேவன் என்பதில் வைராக்கியம் கொண்டு நிற்போம் என்று சொன்னால், நிற்கிற அத்தனை கர்த்தர் அடிச்சு கீழே தள்ளுவார். ஹல்லேலூயா. எந்த மன்னன் 60 அடி உயர பொற்சிலையை தெய்வம் என்று அறிவித்தானோ அவனே பிரகடனம் பண்ணுகிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். ஆமென்.
இயேசுவே மெய்யான தேவன் என்றால் எனக்குள்ள ஒன்று தேவைப்படுது, கர்த்தரே தேவன் என்கிற நல் வைராக்கியம். ஆமென். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரே தேவன் என்பதில் இன்னும் வைராக்கியம் கொள்வோம். ஆமென். நம்பர் 2, நான் அடுத்து எதிலே வைராக்கியம் காட்ட வேண்டும்? என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரராய் நிர்மூலமாகாதபடிக்கு, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். நல்ல கவனிங்க, பினகாஸ்குள் ஒரு வைராக்கியம், அது தேவனோடு கூட பரிசுத்த வைராக்கியமாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நடந்த சம்பவத்தை நேரம்ல நான் சாட்டா சொல்லி முடிச்சு போறேன். மோவாபியனாகிய பாலாக், மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் பிலேயாமை அழைத்து வருகிறான். அழைத்து வரும் பொழுது கர்த்தர் பிலேயாமை தடுத்து விட்டார். டேய், இது என் ஜனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். எவன் நினைச்சாலும் இவங்களை சபிக்க முடியாது. காரணம், என் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றது உண்மைதானா? ஹல்லேலூயா. பிலேயாம் சொன்னார்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆமென். சபையே, நான் கர்த்தரோடு நிற்கும் பொழுது அவரின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. இந்த உலகம் என்ன ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. எனக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், எனக்கு ஒரி கொடுக்கலாம், ஆனா நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் இவங்க மேல இருந்ததுனால பிலேயாமுடைய காரியம் பொய்த்து போனது. மோவாபியனாகிய பாலாக், ராஜாவாகிய பாலாக், டேய், சபிக்க கூப்பிட்டேன், நீ இப்படி என்ன இது பண்ணிட்டு போறீடா, ஏதாவது பிளான் இருந்தா கொடுத்துட்டு போடா, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள தோற்கடிக்கணும், என்ன பண்ணலாம்? பிலேயாம் சொன்னான், டேய், அவங்கள யாரும் சபிக்க முடியாது, ஒன்னே ஒண்ணு இருக்கு, ரகசியமா சொல்றேன், கேட்டுக்கோ, முடிஞ்சா பண்ணி பாரு, உன்னோட பெண்களை அவர்களுக்குள்ளே அனுப்பிவிடு, அழகுள்ள பெண்களை இஸ்ரவேலின் சேனைக்குள்ளே நீ அனுப்புனீன்னா அவங்க மேல ஆசைப்பட்டு இச்சையினாலே தாக்கப்பட்டு அவர்களோடு மோகம் கொண்டு இணைவார்கள் என்றால் அவங்களே அழிச்சிடலாம். எந்த கர்த்தர், எந்த தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றாரோ அவரே அவர்களை கீழாக்கி போட்டுருவாரு. ஆகவே இதை பண்ணு அப்படின்னு உடனே மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் தன் தேசத்தில் உள்ள அழகுள்ள பெண்களை எல்லாம் அழைத்தான். அவர்களுக்கு அழகிய சிங்காரங்களை பண்ணி அங்கே உலாவ விட்டான். இஸ்ரவேல் புத்திரரின் கண்களின் முன்பாக அவர்கள் போகிற வழியில நிறுத்தினான். இப்ப பார்க்கறான், வாய பழந்துட்டான். வளர்ந்துராத வாய சோழி முடிச்ச. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அழகா இருக்கான்னு வாய போனா கிழிச்சு எடுத்துருவார். வாய் கிழிஞ்சி, அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி போதும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர் போதும். பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாரு. அழகா இருக்கான்னு விழுந்துராத, தொலைஞ்சு அதோட முடிஞ்சுவோம் கதை. ஆமா, அழகுதான் ஆபத்து. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அழகா இருக்கும், தூக்கி எங்கேயோ கொண்டு சொருகி வச்சிருவோன்னு, பிறகு எழும்பவே முடியாது. இப்போ மோவாபிய பெண்களோடு மோகம் கொண்டவர்கள் அவர்களோடு தவறாய் நடந்து சிலர் அவர்களோடு வாழ்க்கை நடத்தும்படியாய் மனைவியாக்கி கொண்டார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் எழுந்தது. 24,000 பேர் சத்து விழுந்தார்கள். இது நடந்துட்டு இருக்கு. 24,000 பேர் செத்துட்டாங்களடா, என்ன பண்ணலாம்? சாவ நுப்பாட்டணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க அங்க திணறி கொண்டு இருக்கும் பொழுது இந்த மரணத்தை எப்படி நிறுத்துவதுன்னு சொல்லி அவங்க ஒன்னா சேர்ந்து சோகத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு அவங்க கலங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்றான்னா,
மீதியானிய பெண், இவன் மோவாப்பிய பெண் அல்ல, மீதியானிய பெண். இவன் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா, அழகா இருக்கிறாளேன்னு சொல்லி இவன் அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறான். சபையை கவனமாறு, பரிசுத்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள் எதிர்பார்க்கிறார். ஆமென். இருக்கீங்களா? பரிசுத்த வைராக்கியம் உண்டா? தேவனை போல அவர் சொல்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவனுக்குள் பரிசுத்த வைராக்கியம் கொள்ளுங்கள். இவன் மீதியானிய பெண்ணை கூட்டிட்டு போன உடனே இங்க ஆலோசனை கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆளுக்கு மீச துடிச்சிட்டு, அவ்வளவு வேற செத்து கிடக்கிறான். கர்த்தர் குமரிட்டு இருக்கிறாரு. இவன் இதையா பண்றான்னு கையில பெரிய ஈட்டியை தூக்கிட்டான். பெரிய ஈட்டியை தூக்கிட்டு போய் நேரு போன பெட்ரூம்கே போயிட்டான். ஒரே குத்து, ரெண்டு பேரையும் முதுகோட வயிற்றோட வச்சு அந்த ஈட்டி அப்படி நிலத்துல போய் பாயும்படியா ஒரு குத்து குத்துனா பாருங்க, மரணம் நின்றது. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, பினகாசினுடைய வைராக்கியம் என் கோபத்தை ஸ்டாப் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. பெய்க்குளத்தில் இருக்கிற மரண ஆவிகளின் வல்லமைகளை கர்த்தர் கட்ட வேண்டும் என்றால், சகோதரா சகோதரி, நீ பரிசுத்த வைராக்கியம் பாராட்டு. நீ பரிசுத்தமா இருந்தீனா உன்னை சுத்தி சில செத்து கொண்டிருக்கிறவர்களை நீ பாதுகாக்கலாம். ஆனா பிசாசு அதை நினைக்கவே விட மாட்டான். நான் பண்றது என்ன என் மனைவிக்கு தெரியயா போகுது, நான் செய்யறது என்ன என் கணவர் பக்கத்தில் இருந்தா பார்த்துட்டு இருக்கிறாரு, எங்க அப்பா என் அம்மா என்ன கவனிச்சுட்டா இருக்கிறாங்க. மழுங்க வைப்பான், மழுங்க வைப்பான். எப்போ நீ பாவத்தில் விழுந்து பரிசுத்த வைராக்கியத்தை இழக்கிறியோ, நீ மட்டும் இல்ல, உன் கூட உன்னோடு உன்னை சுத்தி சிலருடைய சாவை நீ தேடிக்கொள்ளுகிறாய், சிலருடைய அழிவை நீ தேடிக்கொள்ளுகிறாய். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் கவனமாறு, ஜாக்கிரதையாரு. உன் வாலிபத்தை பரிசுத்தப்படுத்து. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனம். இந்த பினகாஸ் இதை செய்தபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், பினகாசின் சந்ததியில 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்னாகும் 25:13, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக எடுக்கிற ஒவ்வொரு வைராக்கியத்துக்கும் பலன் உண்டு. ஆமென். நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு போஸ்டிங் உயர்ந்தது. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி கடைசி பகுதிக்கு போங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அவங்களுடைய போஸ்டிங்கை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உயர்வுபடுத்தி அவர்களை மதிப்பிற்குரியவர்களாய் நேபுகாத்நேச்சார் மாற்றினார். காரணம், கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுகிறவர்களுக்கு அந்த வைராக்கியத்திற்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சொல்றேன், கர்த்தரே தேவன் என்பதில் வைராக்கியமாயிருங்கள். அடுத்து, கர்த்தருக்கு பரிசுத்தம் தேவை. ஆகவே உங்கள் பரிசுத்தத்தில் வைராக்கியம் கொள்ளுங்கள். பினகாஸ் பரிசுத்த வைராக்கியம் இருந்ததுனால ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு உடன்படிக்கை. கர்த்தரே சொல்ற, டேய், உன் சந்ததி எத்தனை சந்ததி வருமோ அத்தனை சந்ததியிலும் ஆசாரிய பட்டத்திற்குரியவர்கள் இருப்பார்கள். ஆசாரிய முறைமை உன் சந்ததியை விட்டு விலகாது. எக்காலத்திலும் உன் சந்ததி ஊழியம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கு கடந்து வந்தது. ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா வரப்போகிற உங்க சந்ததியும் உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:16 வாசிக்கலாம். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு
தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். பவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம். அத்தனே என்கிற ஒரு பட்டணத்திற்கு போகிறார். இந்த அத்தேனே என்கிற பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. அதை பார்த்தவுடனே இந்த பவுலுக்குள் ஒரு மிகுந்த ஆவிக்குள்ளே ஒரு பயங்கர வைராக்கியம் வருகிறது. என்ன வைராக்கியம்? ஐயோ, என் ஜனங்கள் அழுகிறார்களே, என் ஜனங்கள் விக்கிரகத்தினால் பாழாகி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எப்படியாவது கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப வேண்டுமே என்கிற ஆத்தும வைராக்கியம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அழியும் ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்கிற வைராக்கியம் தேவை. ஆமென். இந்த வைராக்கியம் உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்துச்சுன்னா சபை மளமளன்னு வளரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. போன வாரம் வந்துட்டு போய் இந்த வாரம் திரும்பி வந்திருக்கிறீங்க. இடையில யாருக்காவது இயேசுவை சொன்னீங்களா? யாரையாவது சேர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கணும் யாருக்காவது சொன்னீங்களா? சிலர் தலையாட்டுறீங்க, சிலர் அப்படி என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க. செய்யலையே. காரணம் என்ன? நமக்குள்ளே வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இல்லை. ஆத்தும வைராக்கியம் இருக்க வேண்டும். பவுலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். எந்த பட்டணத்துக்கு போனாலும் அங்கு இருக்கிற அழியும் ஜனங்களை குறித்த வைராக்கியம் பவுலுக்குள் அதிகமாக இருந்தது. சபையை குறித்த வைராக்கியம். ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தவுடன் அவர்களை எப்படியாவது பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பயங்கர வைராக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்கள் மீது வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள் தேவை, நமக்குள் தேவை. ராஜஸ்தான்ல இருந்து பிழைப்பிற்காக சென்னை வந்திருக்கிற ஒரு சகோதரர், அருமையான இந்த சகோதரர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வந்த ஒரு சிக்னஸ் மூலமாக, ஒரு வியாதியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். போன மாதத்தில் நான் சென்னை சென்றிருந்த பொழுது அந்த சகோதரனை சந்திக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், பிரதர், என்னோட மக்களை நான் பார்க்க போவேன் என்றால் ராஜஸ்தானில் இருக்கிற என்னோட வீட்டுக்கு நான் போகும்போது அங்கே இருக்கிற டெம்பிள், அங்க இருக்கிற கோவில்களில் பூஜைகள் நடக்கும் பொழுது திரளான ஜனங்கள் கூடி அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவங்களை பார்க்கும்போது என்னையும் அறியாமல் அழுது விடுகிறேன். என்றைக்காவது அப்படி கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? அந்த பாரம் உங்களுக்கு வந்திருக்குதா? எனக்குள்ள ஒரு ஆத்தும வைராக்கியம் வரும் பொழுது நானும் ஆவியானவரும் இணைவோம் என்றால் என்னுடைய ஜீவியத்தில் கனிகளை நான் பார்ப்பேன், அறுவடையை நான் பார்ப்பேன். என்னை சந்திக்கிறவர்களை கிறிஸ்துவின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடுவேன். சபையே, நமக்கு தேவையான இந்த ஆத்தும வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஆத்தும வைராக்கியம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள கண்டு பிசாசு நடுங்குவான். பவுலுக்குள் அது மிகுதியாய் இருந்தது. பவுலுக்குள் அது மிகுதியாய் இருந்தது. அதனாலதான் போற இடங்கள்லாம் சபைகள் எழும்பியது. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு அப்படி செய்வார். உங்க ஊழியக்காரனாகிய என்னை கொண்டும், என் ஜனங்களாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்களை கொண்டும் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல் விஷயத்தில் வைராக்கியம் காட்டுவது நல்லது. ஹல்லேலூயா. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. தேவையற்ற தீய வைராக்கியம் வேண்டாம். யார்கிட்டையாவது பேச மாட்டேன், இந்த ஆள்கிட்டெல்லாம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவரை திட்டிட்டு இருக்கிறது, முறுமுறுத்துட்டு இருக்கிறது, உள்ளத்துக்குள்ள கசந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்னையோட தூக்கி தூரப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஆள் விளங்காமல் போட்டு இப்படி சாபம் போடுறது. சர்ச்சுக்கு வந்துட்டு நீ சாபம் போடாத. நீ நல்லா இருக்கணும்னா பிறரை சபிக்காத. சாபம் போடுறத கர்த்தர் வெறுக்கிறார். சபைக்கு வர்றது, ஆராதிக்க வர்றது மற்றவங்களை சபிக்கிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா இருங்க. சபிக்காதீங்க.
சபிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை, ஆசீர்வதிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே தீய வைராக்கியங்கள், பகை, கோபம், எரிச்சல், சண்டை இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்ளுங்கள். கர்த்தரை தேவன் என்பதில் வைராக்கியம் கொள்ளுங்கள். கர்த்தருக்கான பரிசுத்தத்தில் வைராக்கியம் காட்டுங்கள். கர்த்தருக்கான ஆத்தும அறுவடையில் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென், ஹalleluya. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.